வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வெறும் ஒரு சினிமா நிகழ்ச்சியை பத்தி இல்ல. இது தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான சரித்திர அத்தியாயத்தோட முடிவுரை. ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மேடை 30 வருஷமா உச்சத்தில் இருந்த ஒரு நடிகரோட பிரியாவிடை மேடையா மாறுச்சு. அந்த உணர்ச்சிகரமான ராத்திரியில அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ஒரு வரி போதும் அந்த மொத்த இரவையும் விவரிக்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் தன்னோட நெஞ்சுக்குள்ள வச்சு கொண்டாடுற கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில இருந்து கடைசி முறையா பேசும்போது அங்க என்ன மாதிரியான உணர்வுகள் இருந்திருக்கும். அந்த தருணங்களை தான் நாம இப்போ திரும்பி பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது அந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை. இது பக்தியின் அரங்கம்னு சொன்னா கூட தப்பே இல்ல. ஏன்னா அது மலேசியால நடந்த ஒரு சாதாரண இசை வெளியீட்டு விழா மாதிரி இல்ல. அது ஒரு சகாப்தம் முடியறத பார்க்கக்கூடிய இருந்த ரசிகர்களோட கடல். மலேசியாவுல ஒரு தமிழ் படத்தோட விழாவுக்கு இவ்ளோ பெரிய கூட்டமானு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டேடியத்துல இருந்த ஒவ்வொருத்தர் முகத்திலையும் ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஏக்கம். அந்த ஒட்டுமொத்த சூழலுமே ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. சொல்லப்போனா இது ஒரு தளபதி திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. பல நாடுகள்ல இருந்து ரசிகர்கள் வந்திருந்தாங்க. ஸ்டேஜ்ல பாட்டு, டான்ஸ்னு ஒரே கொண்டாட்டம். இது எல்லாத்துக்கும் மேல விஜயோட அம்மா ஷோபா அம்மா திடீர்னு ஒரு பாட்டு பாடினது ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத சர்ப்ரைஸா அமைஞ்சது. அடுத்து திரையுலகம் விஜய் பத்தி என்ன பேசுச்சுன்னு பார்க்கலாம். கூட வேலை செஞ்சவங்க சொல்றதை விட ஒருத்தரோட கேரக்டரை வேற யாரும் சரியா சொல்லிட முடியாது இல்லையா? விஜயோட இத்தனை வருஷ பயணத்துல கூட இருந்தவங்க அவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். டைரக்டர் அட்லி பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. சிலர் நம்மள விட்டு போகாத வேர்கள் மாதிரின்னு அவர் விஜய் பத்தி சொன்னப்போ அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் நல்லாவே தெரிஞ்சது. பேசி முடிச்சுட்டு அவர் விஜயை கட்டிப்பிடிச்ச அந்த மொமெண்ட் உண்மையிலே அங்க இருந்த எல்லாரையும் நெகல வச்சிருச்சு. அதே மாதிரி சீனியர் ஆக்டர் நாசர் பேசினதும் ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. விஜய் சினிமாவை விட்டு விலகிற முடிவை மறுபரிசீலனை செய்யணும்னு அவர் ஒரு மூத்த கலைஞரா கேட்டுக்கிட்டது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. டைரக்டர்ஸ் லோகேஷ், நெல்சன்ல இருந்து கூட நடிச்ச நரேன் வரைக்கும் ஸ்டேஜுக்கு வந்த ஒவ்வொருத்தருமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. விஜயோட டிசிப்ளினும் சிம்பிளிசிட்டியும் ஹார்ட் ஒர்க்கும். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சிக்காக சொல்ற மாதிரி தெரியல. ஒரு மனுஷனா அவர் சம்பாதிச்ச மரியாதை அது. சரி, இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். எல்லாருடைய பேச்சும் முடிஞ்சது. கைத்தட்டல் எல்லாம் அடங்கி மொத்த ஸ்டேடியமும் அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் யாருக்காக வெயிட் பண்ணாங்களோ தளபதி விஜய் பேச ஆரம்பிச்சாரு. 30 வருஷ கெரியர், இத்தனை கோடி ரசிகர்கள், ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி ஃபேர்வெல் கொடுப்பார்? இதுதான் அங்கிருந்த ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஓடிட்டு இருந்த கேள்வி. அவரோட பேச்ச நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். இந்த அமைப்பு அவர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும். அவரோட பேச்சோட முதல் பகுதியே நன்றி சொல்றதுதான். என் 30 வருஷ வெற்றிக்கு காரணம் என் திறமையோ உழைப்போ இல்ல, நீங்க என் மேல வச்ச நிபந்தனை இல்லாத அன்பு மட்டும்தான் அவர் ரொம்ப எமோஷனலா சொன்னாரு. அந்த மேடையில் அவர் தலை வணங்கினப்போ அது கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதயத்தை தொட்டுச்சு. இந்த ஈவெண்ட்ல ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆகி அவரோட அரசியல் கட்சியோட பேரான டிவிகே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ விஜய் ரொம்ப கூலா அங்க இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு மரியாதை கொடுத்து கையாலேயே அவங்கள அமைதிப்படுத்தினாரு. ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய நிதானத்தையும் பக்குவத்தையும் இது தெளிவா காட்டுச்சு. கடைசியா இந்த நிகழ்வை ஏன் ஒரு சரித்திர தருணம் சொல்றோம்? இது வெறும் ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லைன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? அதை பத்தி பேசி இந்த அலசலை நாம முடிக்கலாம். பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரணங்களுக்காக இந்த ஈவெண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். 1, இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட சினிமா கரியரோட முடிவு. 2வது, ஒரு தமிழ் பட விழாவுக்கு வெளிநாட்டுல இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 3வது, சினிமால இருந்து அரசியலுக்கு அவர் முழுசா இறங்குறத உறுதி செஞ்ச மேடையா இது அமைஞ்சது. சோ நடிகர் விஜய்ங்கிற அத்தியாயம் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா தலைவர் விஜய்ங்கிற பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு நடிகரா ஜெயிச்ச மாதிரி ஒரு தலைவரா அவர் ஜெயிப்பாரா? இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க முடிச்சுக்கலாம்.